தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு மாநில துணை முதலமைச்சர் மேலேயே சாணி அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, எதையோ தூக்கி வீசுறாங்க, கையில் கிடைச்சதெல்லாம் அடிக்கிறாங்கன்னு அவரே பதறிக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சி ஓடி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்புங்கலாம் கேட்டு பீகாரே ரணகலம் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் மொதல் ஃபேஸ் தான், அடுத்து ரெண்டாவது ஃபேஸ் இருக்குன்னு வேற அந்த பக்கம் அவங்க தரப்பில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? பீகார் களத்தினுடைய சர்வேவாக இதை எடுத்துக்கலாம். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் விடுவாங்கல்ல, ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி போலிங் முடிஞ்ச உடனே ப்ரீ போல் போஸ்ட் போல் அந்த மாதிரி சர்வேவாக எடுக்கலாமா? இல்லை, அதாவது என்னென்னா துணை முதலமைச்சராக இருக்கிறவர் யாருன்னா பிஜேபியை சேர்ந்தவர், பிஜேபியோட துணை முதலமைச்சர் இருக்கார். அவர் காலே வைக்காத ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே சாணி மாட்டு சாணியாக தான் இருக்குது, எருமை மாடு சாணி, ரோடு கிடையாது, எல்லாம் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. அங்கே போய் பூத்து கேப்சரிங்க எதுக்கோ போகிறார். போகும்போது என்னென்னா ஊருக்காரெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு பார்க்குறாங்க, நல்ல எறும்பு சாணியை எடுத்து உருட்டுறாங்க. இதில் போலீஸ் வந்து திணறிடுது. ஏற்கனவே பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் நவீன ரக துப்பாக்கி, இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது ஆயிலெலாம் போட்டு எஸ்பிஜி போகிறாங்க, யூனிஃபார்ம்லாம் துவைச்சாயெல்லாம் பண்ணிட்டு போய் இந்த துப்பாக்கிலாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் எதிராளி துப்பாக்கி எடுத்தால் தானே இதை வச்சு சுட முடியும். அவன் ராக்கெட்டோட வந்தான் தீவிரவாதின்னா அவனை சுடலாம், அவன் சாணி உருண்டையோடு வர்றான், நீங்கள் எத்தனை பேரை சுடுவீங்க? நீங்கள் அந்த குண்டு வெளியில் வர ஓட்டையில் சாணி அடைச்சிற மாதிரி ஆயிரும். ஸோ இவங்களுக்கு சாணி அடி விழுகும். இன்னொரு, அதாவது ஒரு வீர மரணம் அப்படின்றது எஸ்பிஜி போகிறான், எய்த்தாப்பில் துப்பாக்கியில் சுடுறான், நம்மளும் சுடுறோன்னா ஒரு வீர மரணமாக இருக்கும். சாணி அடி வாங்கி சாகிறதுக்காடா நம்ம இப்போ பிளாக் கேட்டில் சேர்ந்தோன்னு அவங்களுக்கு மன வருத்தம். என்ன செய்யறதுன்னே தெரியல. 50 பேர் சாணி உருண்டையை வச்சு இப்படியான ஆயுதத்தை நம்ம பார்த்தது சொல்லி பூரா எறும்பு சாணியாக இருக்குது. இது வச்சுட்டு நிற்கிறாங்க, கல் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க, அடித்து ஓட விட்டுருக்காங்க. கல் செருப்பு எல்லாம் அடித்துக்கு செருப்பை கழட்டி அடித்து. ஒரு துணை முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர், அவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அவர் அங்கதான் போட்டிடுறாரு, அவரு போட்டிடுற தொகுதி தான் இருக்கு. அவருக்கே இந்த நிலைமைன்னா இப்போ பிஜேபி ஆஃபீஸில் பிஜேபிக்காரனுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி அதில், அதுவும் பிஜேபி முதல்வருக்கே பாதுகாப்பு இல்லைங்கும் போது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இப்போ அதை தான் சொல்லி எல்லா நாடு முழுவதும் போட்டுட்ருக்காங்க இந்த வீடியோவை. அதையும் எவனோ வீடியோ எடுத்துருக்கேன். அங்கெல்லாம் செல்ஃபோனே எடுக்காதான் தவிர. ஏன்னை கூட நான் வந்து பூத் கேப்சரை மீட்க போகிறேன்னு இவரே கூப்பிட்டு போயிருக்காரு. அதனால வெளியே வந்திருக்கு. இல்லைன்னா சாணியடி செருப்படி வந்து வெளியே தெரிஞ்சிருக்காது, சத்தம் இல்லாமல் அவங்க ஊரோட போயிருக்கும். அவனை வந்து கூட்டு போனது, வீடியோக்காரனை கூட்டு போனது தான் லைவில் காமிச்சிட்டாங்க. அடி வாங்கி அடித்து ஏற்றி விடுறாங்க, பயந்து அடித்து காரில் ஏறி எஸ்கேப் ஆகிறாரு. வண்டியில் ஏறினதுக்கப்புறம் போலீஸ் மேலே சாணியும் கல்லையும் எடுத்து எறிகிறாங்க. இப்போ இவரால் இந்த மனிதன் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் போலீஸ் அவமானப்படுத்து, எஸ்பிஜி அவமானப்பட்டு, பிளாக் கேட்ஸ் அவமானப்பட்டு, நாட்டுக்கே கேவலம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. அவர் அங்கேருந்து வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் பாதுகாப்பாக நின்றுட்டு எஸ்பிக்கு போன போட்டு திட்டுறாரு. நீங்களாம் ஒரு எஸ்பியா? தைரியம் ஃபோர்ஸ் அனுப்புங்க, ஸ்பெஷல் ஸ்குவாட் வேணும் அவரை காப்பாற்றுறதுக்கு, அதை நீங்கள் உடனே ஸ்குவாட் அனுப்புங்க, இவங்க யாரையும் விடக்கூடாது. எருமச்சாணி இருக்கிற இடத்துக்கு நீ ஏன் போனேன்னு கேட்பான்ல. எருமச்சாணியை எடுத்து அடித்து தேடி வந்து துணை முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து அடிச்சிட்டான்னா போலீஸ் பாதுகாக்கும். எருமச்சாணி குவிஞ்சிருக்க இடத்துக்கே ரோடும் போடாமல் ஒன்றும் போடாமல் நீ துணை முதலமைச்சர் நாங்கள் போனேன்னா அவன் அதை எடுத்து தானே அடிப்பான். இப்போ போரா குறைக்கு பிஞ்ச செருப்பு வேறு எடுத்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான நிலைமைக்கு பாஜக போயிருக்கு. இதில் அண்ணன் எச் ராஜாலாம் இருந்திருந்தாருன்னா அங்கே துணை முதலமைச்சர் வர்றாரு, இங்கே வந்து எம்எல்ஏ கூட ஆக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆகப்பெரும் டுபாகூர் துணை முதலமைச்சராகி சாணி அடி வாங்கியிருக்காப்புல. இந்த எச் ராஜா அங்கே இருந்திருந்தா இந்நேரம் அந்த மீசை இந்த படத்துக்கு கொடுத்தாங்க இல்லைன்னா கந்தன்மலை மீசையை ஒட்டிட்டு எச் ராஜாலாம் அங்கே போனால் எங்கேயோ போயிடலாம். நேரம் பீகாரில் அங்கே நிதிஷ் எல்லாம் காலி பண்ணிட்டு அவர் ஜெயிச்சு நேரம் பிரதமர் அளவு கூட இருக்கலாம். இது எச் ராஜாலாம் அந்த மக்கள் கொண்டாடிப்பாங்க. அடிப்படையில் நம்மால் தான், நம்ம ஊருக்காரர் தான், நம்ம ஊரினுடைய வயசில் அவங்க அப்பா போயிருக்காரு தமிழ்நாட்டுக்கு, இப்போயும் கூப்பிட்றாங்கலாம் அங்கே வாங்க, அங்கே கவர்னர் ஆக்கலாம், பீகார் கவர்னர் யார் எச் ராஜா. நல்லாயிருக்கும். ஏன்னா சொந்த பூமி பூர்வீகம் ரொம்ப. யாராவது அங்கே வெளிநாட்டில் ஜெயிச்சாங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தம்பாங்க, அந்த மாதிரி பீகார் வம்சாவளியை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த எச் ராஜா அவர்கள் இங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டார்.
அப்படின்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, இவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம மண்ணின் மைந்தர் மைந்தர். அப்படின்னுட்டுலாம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ அதில் ஒரு கேள்வி என்னென்னா, அன்னைக்கு போலிங் நடக்குது, பூத்துக்கு துணை இராணுவ படை இருக்குமா? செகண்ட் ஃபேஸ் நடக்கிற இடத்துல பிரதமர் பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு இருக்காரு, அங்கே இருப்பாங்களா? இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப ஃபோர்ஸ் அனுப்பணுமான ஒரு கேள்வி வரும்ல. நீங்கள் எதுக்கு போட்டிட்டு ஃபோர்ஸ் வேறு கேட்குறீங்க? ஃபோர்ஸு படல, அதாவது சாணி இப்போ குவிந்திருக்கிற இடத்துக்கு போன காரணம் என்ன அப்படின்றது தான். ரெண்டாவது, அவங்க டோட்டலாக காலி ஆகிட்டாங்க. ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே போய் சாணி அடியெலாம் வாங்க மாட்டாங்க, இல்லை வீட்டில் ஜாலியாக ஏசியை போட்டு உட்காந்துருப்பாங்க, ரிசல்ட்டை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப கேவலமாக தோக்க போகிறாங்கன்றதுனால சம்பவ இடத்துக்கு போய் சாணி அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபி பாட்டு தோல்வி அடைஞ்சி காணாமல் போகும். இதில் டபுள் ஓட்டிங் அப்படிங்கிறது பீகார் இதில் பெருசாக வெடிச்சிருக்கு. பாஜகவோட ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற ஒருத்தர்லாம் அவர் 5 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு போட்டுவிட்டு, நான் அந்த ஓட்டை அங்கேருந்து பீகாருக்கு மாற்றணும்னு எழுதி கொடுத்து இப்போ வந்து பீகாரில் ஓட்டு போட்டு ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு வெளியே வந்திருக்கு. அவரே வேறு, நான் போடக்கூடாதா, நான் அடிப்படையில் அங்கே தான் இருக்கேன்னா, இன்றைக்கும் நீங்கள் டெல்லியில் தான் வீடு வச்சுருக்கீங்க, அங்கே தான் டெல்லி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேறு சாயங்கால காலேஜ் ஈவினிங் காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க, எப்படி அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நீ போய் ஓட்டு போடுவியான்னு பல ஆவணங்கள். இல்லை, இப்போ இங்கே திருட்டு வேலை அப்படி தான் பண்ண போகிறாங்க. பீகார் தம்பிகள் பூராமே கிளம்பி போயிட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. அங்கே போய் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஓட்டு போட்டு எல்லாம் வந்துடுவாங்க. அடுத்து இங்கே வந்தோடனே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. இதுதான் அவர்களோட பிளான். நீ பிஜேபிக்கு அங்கேயே போட்டியோ போடலையோ அது வேறு விஷயம். தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரும்போது ஏன்னா நீ வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறதா கேள்வி. அவங்க குடும்பத்தில் காசை கொடுத்து அவங்க அம்மாட்ட சத்தியம் வாங்கிறது. இங்கே வேலை பார்க்குறவங்களோட அம்மா அங்கே தனியாக இருக்கும், அக்கா இருக்கும், தம்பி இருப்பான். அவனுக்கு 10,000 கொடுத்து உன் குடும்பமே வேறு யாருக்கா ஓட்டு போட்டுச்சோம்னா அந்த குடும்பமே நாசமாயிரும். இது ராமர் மேலே சத்தியம், சீதா மேலே சத்தியம். நாங்கள் சீதைக்கு ஆமாம் 10,000 கொடுத்து சீதை கோயில் கட்டுறாங்களாம். கட்டுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வடைச்சிடும். அவங்களே சோத்துக்கு வழி இல்லாமல் சுக்கார ரொட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் சீதை கோயில் கட்டினான்னா நீ போத கோயில் கட்டினான்னா, அவன் மேலே சோத்துக்கு வழியை காட்டியா அப்படின்னா சீதை கோயில் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ஏமாற்றி 10,000 கொடுத்துருக்காங்க. மாதாஜி சென்டிமெண்ட்டை வச்சு வீட்டை அம்மா பண்ணிட்டாங்க. அது தமிழ்நாட்டிலே இப்படி தான் ஆக போகுது. அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை எப்படி தடுக்கணுங்கிறது இங்கே ஆக்டிவாக இருக்கணும்னு பார்த்தா ஜெயக்குமார் சொல்கிறாரு, திமுக எஸ்ஐஆர் வேண்டான்னு வழக்கு போட்டால் வேணும்னு நாங்கள் அதிமுக வழக்கு போடுவோம், உச்சநீதிமன்றம் போனாலும். அதனால தான் அதிமுக முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய, இந்த தமிழ் மண்ணை விட்டு அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கேபி முனுசாமிலாம் சொன்னார், என்ன சட்டமாக இருந்தாலும் அது என்ன ஏதுன்னே பார்க்காம கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் ஆதரித்து ஓட்டு போடலையான்னு அவரே. அதை தான் அப்போ வந்து அந்த ஆள்லாம் வந்து நக்சலைட்டாக இருந்தார்னு வேறு சொல்லி தான் திருந்தி வந்து சரணாகி தான் வந்து அதனால தான் அந்த ஆள் பெரிய டுபாகூருன்றதுக்காக தான் அம்மையார் ஜெயலலிதாவே அவரை ஒழிச்சு வச்சுருந்தாங்க, கட்சியை விட்டு நீக்கி அதை இதையும் பண்ணி. இப்போ எப்படின்னு தெரியுதா? அதனால் இவர்கள் எல்லாமே நாசகார சக்தி. அதிமுக அந்த மண்ணை விட்டு அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் மோடிஜி அங்கே போயிட்டு இப்போவும் செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன்லேயும் அவர் போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி லாலு என்ன பண்ணார் தெரியுமான்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாலு தாத்தா, லாலு பாட்டன் பூட்டேன். யோ, ஆட்சி உங்கள் கையில் இருந்துச்சு 10 வருஷம், நீ என்ன பண்ணான்னு கேட்டால் அமித்ஷா போய் வேறு ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காப்புல. அங்கே போய் யோகி ஆதித்யநாத் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் நீ தானே இருக்கீங்க, அப்புறம் வேறையுமே ஆட்சியில் இருக்க. அங்கே ஏதோ ஒரு ஊர் பாய் பேரில் இருக்கான், அதை மாற்றி நாங்கள் இந்து பேராக மாற்றினா உடனே சோறு கிடச்சிருமா, அவனுக்கு ரொட்டி கிடச்சிருமா? இன்னும் அந்த மக்களை படிப்பறிவு இல்லாமல் வச்சு கூமுட்டையாக்கி பீகார் மக்களை மேலும் மேலும் நாசமாக்கி அவர்களை அழித்தொழிப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியோடைய சிந்தனை, செயல்பாடு எல்லாமே. அதனால் எப்படியும் இந்த டைம் வந்து பிஜேபியை வந்து அங்கேருந்து அகற்றிடுவாங்க. என்ன தான் சீட்டிங் பண்ணாலும் அகற்றுறதுக்கு தான் அதிகம். ஏன்னா கடந்த காலத்தில் டெல்லி தேர்தல் நடக்கும் போதெல்லாம் சிறப்பு அழைப்பாளராக அண்ணாமலையெல்லாம் கூப்பிட்டு போனாங்க, வானதி எல்லாம் போனாங்க. இந்த முறை பீகாருக்கு அப்படி யாரையும் கூப்பிட்டு போலியே, என்ன காரணம் தான்? தோக்க போகிறாங்க, கூப்பிட்டு போய் இவங்களை அடித்து மண்டைகிட்டே உடச்சி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சும்மா இருக்கவனை கூப்பிட்டு போய் எதையோ காட்டுறேன்னு சொல்லி ஏற்கனவே தேர்தல் பார்வையாளர்லாம் வர்றாங்க உள்ள. அது என்ன கொலை கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. அவர் தர்மேந்திர பிரதானை கொண்டு போய் போட்டிருக்காங்க, அவர் ஒடிசாக்காரர், அவர் அங்கே மேலிடம் இல்லை. அது இல்லை, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வராங்க. அவங்கெல்லாம் அந்த தேர்தலை பார்க்குறாங்களே இல்லையா, அந்த ஊரை பார்த்தாங்கன்னா இந்தியாவை எவ்வளோ கேவலமாக நடப்பாங்க. இது மோடிக்கே மரியாதை கிடையாது, மோடிக்கே அசிங்காது. அவங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து அந்த இது தொட்டு அது என்ன எடுத்தாலும் அவன் பார்ப்பான்ல, என்னடா சாக்கடை ஓடு, இது ஓடு, சோத்துக்கு வழியில் பஞ்ச பராரையாக மக்கள் இருக்கான், இது ஒரு நகரமா,
இது ஊரா இல்லை இதான்ற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை வந்து ஒரு எலெக்ஷனை பார்க்குறாங்களே இல்லை, இந்த கூட்டத்தையும் ஊரையும் பார்த்தாங்கன்னாலே மோடியை அவங்க ஏதாவது காஃபி ஷாப்புக்கு போகலாமான்னு போனாங்க. இங்கே காஃபியே கிடையாது. இங்கே காஃபியும் கிடையாது, ஷாப்பு கிடையாது. டீ சாப்பிடுவாங்க. அங்கே போனால் வந்து மாவு உருண்டையை கொடுத்து அவங்கள கொண்டு போடுவாங்க. 4 நாள் இருந்தாலும் செத்துருவாங்க. அவங்களெல்லாம் ஆனால் வேறு இடத்துல தங்க வச்சு சிட்டியை தாண்டி ஒன்றுமே இல்லையே. போத்கையால் வேணால் தங்கலாம். அங்கே தான் வெளிநாட்டுக்காரன் நிறையா வரோம். ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு காஃபி ஷாப்லாம் இருக்குது அங்கே, 1-2 இருக்குது. தலைநகர் பாட்டினால ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு காரி துப்பிடுவாங்க. இன்னும் மனிதர்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? ஆப்பிரிக்கா விட மோசமாக இருக்கு. இவங்களை வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு தலைவன், இவர் வந்து பிரதமராக, ஒரு உலக தலைவராக, இவர் உக்ரைன் பஞ்சாயத்து வந்தால் கரண்ட் கொடுப்பேன்னு இந்த 2025 வாக்குறுதி இப்போ தான் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பேனர்லாம் வச்சுருந்தாங்க பிஜேபி ஆஃபீஸில். நான் பார்த்தேன். ஒரு குண்டு பல்பு தொங்குது, ஒரு பையன் உட்காந்து படிக்கிறான். இவன் இன்னி படித்து இவன் வளர்ந்து வந்து என்ன பண்ண போகிறான்? படித்து வளர்ந்து வந்தாலும் வேலை கொடுப்பீங்களாங்கிறது இருக்கு. அந்த மாதிரி ஸ்கூல் இல்லையே, வீட்லேயே உட்காந்து படிக்க வேண்டியதான். குண்டு பல்பு வச்சு தெருமுக்கில் அவங்களா உட்காந்து சொல்லி தர்றதுக்கு ஆளும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒழிச்சிட்டாங்கிற மாதிரி இருக்குது. பாப்போம் சார். இப்போ பீகார் எலெக்ஷனில் பல கேள்விகள் எழுது. ஏன்னா பல பேர் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு நீக்கினதே தெரியாமல் போய் மாட்டினது அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் ஹெச் ராஜா கடைசியாக ஒரு கேள்வி ராகுல் காந்தியை பார்த்து கேட்டிருக்காப்புல. ராகுல் காந்தியை அம்பலப்பட்டுட்டார். எப்படின்னா, இந்த பிரேசில் அழகி வந்து ஓட்டு போட்டாங்க என்னங்க 20 முறை. அந்த லேடிகிட்ட போய் கேட்டால் நான் இந்தியாவே போனதில்லைன்ட்டாங்க. அப்போ ராகுல் சொன்னது பொய் தானே? ராகுல் வந்து மன்னிப்பு அங்கே இருக்க அவளை கூப்பிட்டு ஓட்டில் சேர்த்ததே நீ பொய் தானே. அப்புறம் அதை பேசாமல் எதை பேசுகிறேன்? இந்த அளவுக்கு இருக்கவனை கூப்பிட்டேன்னு நினச்சாப்லையா அங்கே அண்ணன் ஹெச் ராஜா? இல்லை அவரை கூப்பிட்டேன்றது திருப்பி நிரூபிக்கிறாரு. மாமிக்கு தெரியும் அவர் கூப்பிட்டேன்றது. இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிகிற மாதிரி தான். அப்போ அதாவது அவங்க இந்தியனா இல்லையான்னு செக்கும் பண்ணாமல் அந்த 20 பேருக்கு ஒரே ஃபோட்டோ வச்சு நீ எப்படி ஐடி கார்டு கொடுத்தா? எவ்வளோ சீட்டிங் தான் பண்ணுவீங்க? 60 லட்சம் ஃபோட்டோக்கு எங்கே போவான் அவன்? டிடிபி ஆப்ரேட்டரு எதையா இல்லைக்காரன்னு டவுன்லோட போட்டு இப்போ மாதாஜி பிதாஜின்னு பேரை வச்சு ஓட்ட வேண்டியதான். அது இப்போ மாட்டிக்கிச்சு. இப்போ ஸ்வீட்டி ஏதாவது ஒரு பேரை வச்சு ஓட்ட வேண்டியதான். அப்படி தான் அவன் பண்ணியிருப்பான். அவன் கான்ட்ராக்ட் என்ன 60 லட்சம் வாக்காளரை மாற்றணும், பொம்பளை ஃபோட்டோ 60 லட்சம் பொம்பளை ஃபோட்டோக்கு அவன் எங்கே போவான்? அதனால் 10 லட்சம் ரெடி பண்ணுறதே கஷ்டம். அந்த 10 லட்சம் 10 ஃபோட்டோவை போட்டு விட்டுருவாங்க. பாப்போம் சார். இது பீகார் மக்களினுடைய முடிவு பொறுத்து தான் அடுத்த 5 மாநில தேர்தலுக்கு அவங்க ஏதாவது செய்கிற வேலையை மாற்ற முடியுமான்னு, ஏதாவது உள்ளடி வேலைகளை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீகார் மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? அவங்க முடிவு பண்ணது தான் பெட்டியில் அமுக்குனது தான் ஓட்டாவுதாங்கிறது வேற கேள்வி. அதெல்லாம் தாண்டி நமக்கு எப்படி 14ஆம் தேதி இவருக்கு பல விடை தெரிய வரும். பீகாரினுடைய எலெக்ஷனை பொறுத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமும் முடிவாகுங்கிறத பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் நன்றி சார்.